இங்க இருப்பது எவ்ளோ நல்லா இருக்கு. மனம், சத்தம் எல்லாமே பிடிக்கும். Ekkolokeit pannum, ella vattalum apti tan pannum, klik pannum, ada kekanum to, mot pidikanum, suvatula modamairu kanum. மா, நான் கிளிக் செய்றேன். ஆனா குப்பை வருது. ஹாங்க், லவுட் ஸ்பீக்கர், கன்ஸ்ட்ரக்ஷன், நகரம் சத்தமா இருக்கிறது. நான் பில்போர்டுகளில் பறந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் இதில் மோசமாக இருக்கிறீர்கள். அமைதியான கோவில்களுக்கு செல்வோம். நான் போக மாட்டேன். எனது அத்திமரம் இங்குதான் உள்ளது. எனினும் நான் போக வேண்டும். எனக்கு தலை சுற்றுவது போல் இருக்கிறது. இப்போ 1 மணி ஆகிடுச்சு. என்னால டிராபிக்ல இருந்து தப்பிக்க முடியல. கோயிலின் பழைய ஆலமரத்தில் மோதினேன். அதன் வேர்கள் நகரத்தை விட பழமையானவை. அதன் இலைகள் பெருமூச்சு விட்டன. சத்தம் தொலைந்து போகுமா? ஆம், எல்லா நேரத்திலும். அதிகாலை 4 மணி கோவில் மணி. கார்ஹான் அதை மூழ்கடிக்கிறது. ஒரு అప్పుడు అవి ఎక్కడికి పోతాయి? ఇంకు. இரைச்சலில் எதையும் கேட்க முடியவில்லை. அப்படியானால் அமைதியை தேடுவதை நிறுத்து. அதை உருவாக்கு. நாங்கள் அவற்றை சேகரிக்கிறோம். நாங்கள் தொலைந்த சத்தங்களின் நூலகம். ஆனால் உன்னுடைய காதுகளைப் போல ஒரு நூலகர் தேவை. இன்றிரவு தொலைந்து போன கோயில் மணியை கண்டுபிடி. இல்லை, நான் பயப்படுகிறேன். நல்லது. இப்போது வெட்டுக்கிளி. அக்வாடில் மாயா வேட்டையாடினாள். அவளுக்கு ஏசி வெண்டுகளுக்கு கீழ் மழைத்துளிகள் சிக்கின. வடிகால்களிலிருந்து தவளை குரல்களை நகரத்தின் இரைச்சல் அப்படியேதான் இருந்தது. ஆனால் இப்போது அவளுக்கு இழைகள் கேட்டன. மணி இழைகள் கோவிலிலிருந்து கோவிலுக்கு வழிநடத்தின. மவுனம் நிறைந்த ஒரு வரைபடம் அது. அந்த வரைபடத்தை பின்பற்று. அவள் பறந்தாள். அவள் எதையும் கிளிக் செய்யவில்லை. மணி எங்கே இருக்க வேண்டும், கிரிக்கெட் எங்கே பாடியது என்பதை நினைவில் வைத்தாள். இழந்த ஒளிகள் இரைச்சல் வழியாக அவளை வழிநடத்தின. மேகங்கள் வழியாக. இந்த ஆறு, இந்த பழைய பாலம். இங்கே இந்த குகையில் போக்குவரத்து சத்தம் கேட்கவே இல்லை. ஆற்று நகரத்து வெளவாள்களையும் அவள் அங்கு அழைத்து வந்தாள். அந்த இடத்திற்கு அவர்கள் சவுண்ட் லைப்ரரி என்று பெயரிட்டார்கள். பகலில் அவர்கள் தூங்கினார்கள். மௌனத்தை நாம் தேடக்கூடாது. நாம் தான் அதனை உருவாக்க வேண்டும். மெல்ல மெல்ல இடைவெளியாக அதனை நாம் சேகரிக்க வேண்டும். அது நமக்கு வீடாக அமையும் வரை.